பெண்கள் பாலியல் வன்புணர்வு இதெல்லாமே ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயமா எனக்கு தோணுது. அதை அவங்க இன்னும் இறுக்கி பிடிச்ச நடவடிக்கணும். ஸோ இவங்க அதுக்கப்புறம் அதை வேறு லெவலில் கொண்டு போகணும். பட் பெண்களுக்கு பாதுகாப்பில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, லேண்டா கிராப்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இன்னமும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடுத்து பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க கொடுத்த வாக்குறுதிகளில் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேறல. அந்த வாக்குறுதிகள்லாம் முதல்ல சொல்லும்போது எல்லா பெண்களுக்கும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி பாதி மக்களுக்கு தான் கொடுத்தாங்க. இன்னும் கிடைக்காத பெண்கள்லாம் நிறைய பேர் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு இப்போது ஒரு தனியாக ஒரு ஒரு முகாம் போட்டு கொடுக்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற ஒரு செயலாக தான் இருக்குது. எடப்பாடியாக இருக்கும்போது எல்லாருக்கும் நாங்கள் ஈவனாக எல்லோரும் எங்களுடைய பொட்டிக்கடை வியாபாரம்லாம் கொஞ்சம் நார்மலாக நடந்துக்கிடுச்சு. இப்போ இந்த டாஸ்மார்க்கை இது கொண்டு வரேன்னு சொல்லி, விற்பனை கொண்டு வரேன்னு சொல்லி இந்த புகையிலை பாக்கு இதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி அதனால் நிறைய பெட்டி கடைகளில் மூட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. என்ன பிரிபஸ்னா நிப்பாட்டாமல் போவாங்க. நம்ம ஏற்றம்னா ரொம்ப கௌரவமாக பேசுகிறாங்க. அந்த டிரைவர் கண்ட்ரேட்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல திட்டத்தானே செய்கிறாங்க. 1000 ரூபா எதுக்கு 1000 ரூபா? அம்மா ஏகப்பட்ட ரூபா உதவி படிக்க எல்லாத்தையும் ரிப்போர்ட் வச்சுட்டாங்க. பிள்ளை படிச்சார் 12,000 ரூபா, குழந்தை பிறந்த ரூபா கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு எல்லாம் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? அம்மா இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை, அம்மா போச்சு, எல்லாமே போச்சு. மக்களுக்கு, பாமர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி கூலி ஒரு தொழில் வச்சு பண்ணுறவங்களுக்கு, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு, சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்குது? லாபமே கிடையாது. எங்களை மாதிரி எங்களை ஆட்டோக்காரங்க நிறையா பாதிக்கப்படுறாங்க இலவச பஸ்னால. இந்த ஃப்ரீ பஸ் யார் கதை? மக்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓசியாக போகிறாங்க. மக்கள் ஆம்பளையே போகல, பொம்பளையும் போகிறாங்க. 1000 ரூபா கொடுத்து அது பொம்பளையே கொடுக்குறாங்க, ஆம்பளையே கொடுக்கலையா? ஏடிமிக்கு வரணுமியா? எடப்பாடி வரணுமியா? இப்போ விலைவாசி எல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சி இருக்கா? எல்லாம் நவதானிய விலை, பருப்பு விலை, அரிசி விலை எல்லாமே, கரண்ட் புல்லு எல்லாமே கூடத்தானே. தாலி தங்க திட்டம்னு பாட்டிட்டாங்க, ஏகப்பட்ட சலுகைன்னு பாட்டிட்டாங்க, முதியோர் பென்ஷன் பாட்டிட்டாங்க. அதில் எந்த சலுகையும் கிடையாது. அம்மா உணவும் ஓரளவு செயல்படுது. ஆமாம், அதாவது பெண்களுக்கு இந்த சலுகை இந்த புரி தான் கொடுக்காங்களே தவிர மற்ற பொது சலுகை கிடையாது. நான் என் வேலையை நான் கரெக்டாக பண்ணேன்னா எதுக்கு மற்ற ஆளை சொல்ல போகிறாங்க? ஏன் மற்ற ஆள் இப்போ தளபதிக்கே ஓட்டு போடுறேங்காங்கன்னு வச்சுக்கோங்க. தளபதி கரெக்டாக இருக்கிறதுனால பின்னாடி கூட்டம் போகுது. இதே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறேங்காங்கன்னா ஸ்டாலின் கரெக்டாக இருந்தால் ஏன் அவங்க பழைய கட்சிக்காரங்க தானே பின்னாடி வராங்க? ஏன் இப்போ உள்ள தமிழ் மக்கள், பசங்க, இளைஞர் எல்லாம் எதுக்கு பின்னாடி போகிறாங்க?